ஒரு சில நேரம் நீங்கள் யோசிப்பீங்க, எனக்கு கால் வீக்கம் இல்லை, நான் யூரின் நார்மலாக தான் போகிறேன், எனக்கு உடம்பு சோர்வு இல்லை, நல்லபடியாக சாப்பிட்றேன், எனக்கு உடம்புல எந்தவித அறிகுறிகள் இல்லை, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுக்கு எந்தவித அறிகுறிகள் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்கள் எந்த அறிகுறிகளும் இல்லாமையும் கிட்னியை பாதிக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு விளக்கம் சொல்ல போகிறேன். ஏன்னா இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 வரும்போது அவங்களுக்கு எந்தவித கால் வீக்கமும் இல்லாதவங்களும் இங்கே வருவாங்க. அவங்களுக்கு நான் கேட்கும்போது யூரின் நார்மலாக தான் போகுது, எனக்கு எந்தவித அறிகுறிகள் இல்லை, நல்லா சாப்பிட்றேன், நல்லா வேலை செய்கிறேன், எனக்கு நார்மலான உணவுகள் தான் எடுத்துக்கிறேன், நிறைய தண்ணி குடிக்கிறேன் இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட கிட்னி நம்ம ரத்த பரிசோதனை மூலியமாக செக் பண்ணும்போது ஆல்ரெடி ஸ்டேஜ் 3 இருப்பாங்க, ஸ்டேஜ் 4 இருப்பாங்க, ஸ்டேஜ் 5 இருப்பாங்க. ஆனால் அவங்க பார்க்குறதுக்கு வெளித்தோற்றம் நார்மலாக இருப்பாங்க, எந்தவித நோய்கள் அவங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். அதனால ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கிட்னி 70-80% பாதிக்கிற வரைக்கும் கூட எந்தவித வெளித்தோற்றம் இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு கூட முடியும். ஸோ அதனால் கிட்னி பிரச்சனை இருந்துச்சுன்னா இடுப்பு வலி இருக்கும், கால் வீக்கம் இருக்கும், யூரின் போகும்போது பபுள்ஸாக இருக்கும், எனக்கு அதாவது சோர்வாக இருக்கும். இந்த பிரச்சனைகள், இந்த சிம்டம்ஸ் இல்லாமல் கூட ஒரு கிட்னி பிரச்சனை பாதிக்கிறதுக்கு முடியும். இதை எப்படி நீங்கள் சரியாக பார்த்துக்கணும் அப்படின்னா, ரொம்ப எளிமையான முறையில் இரத்த பரிசோதனை மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இரத்த பரிசோதனை செய்யும்போது உங்களோட கிட்னி ஃபங்க்ஷனில் ஒரு 5 விதமான பரிசோதனைகள் ரொம்ப முக்கியம். முதலாவது யூரியா, இரண்டாவது கிரியாட்டினின், மூன்றாவது உங்கள் கிட்னியோட ஃபங்க்ஷன் இஜிஎஃப்ஆர்னு சொல்லுவாங்க. என்னோடய பல வீடியோவில் அந்த இஜிஎஃப்ஆரை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை பற்றின விவரங்கள் வேணும்னா என்னோடய ப்ரொஃபைல்லே அடுத்தடுத்த வீடியோஸ் கிட்னியை சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா நான் அதில் இந்த இஜிஎஃப்ஆரை பற்றி ரொம்ப விவரமாக சொல்லியிருப்பேன். அப்புறம் 4வது விஷயம் சோடியம், 5வது பொட்டாசியம். இந்த 5 விதமான டெஸ்ட்டுகள் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அந்த டெஸ்ட்டு பண்ணுங்கள். உங்களோட இஜிஎஃப்ஆர் உங்களுக்கு 60க்கு கீழே இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நீங்கள் ஸ்டேஜ் 3 இருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு உண்டான மருத்துவ உதவியை நாடணும். சப்போஸ் எங்களோட சேவை உங்களுக்கு வேணும், இயற்கை மருத்துவம் மூலியமாக உங்களோட கிட்னி ஃபங்க்ஷனை அதிகரிக்கிறதுக்கு எங்களோட ஆலோசனை வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.